அன்பின் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம்ஜிஆர் டிவி நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகளை காண்போம். தேமுதிகவின் மறைந்த தலைவரும் தமிழக முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் பிரபல நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 74ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழா தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள கேப்டன் ஆலயத்தில் ஏராளமான தேமுதிக தொண்டர்களும் நடிகர் விஜயகாந்தின் ரசிகர்களும் திரண்டு வந்து அவருக்கு மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினார்கள். ரெட் ஹில்ஸ் புழல் ஒன்றியம் தேமுதிக இளைஞரணி செயலாளர் கேப்டன் விஸ்வா தலைமையில் ஏராளமானோர் அவருக்கு மரியாதை செலுத்தினார்கள். கேப்டனின் நினைவுகள் குறித்து கேப்டன் விஸ்வா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்பொழுது அவர் நடிகர் சங்கத்திற்கு கேப்டன் விஜயகாந்தின் பெயரை தான் வைக்க வேண்டும் என நடிகர் சங்க நிர்வாகிகள் 74வது பிறந்த நாளுக்கு வந்திருக்கோம். எல்லாம் இது நேற்று பொருநாள் மாரி வரல, எல்லாம் கண்டினியூவாக வந்துனே தான் இருக்காங்க. ஏன்னா போன வாட்டி வந்த கூட்டமும் இந்த வாட்டி வந்த கூட்டமும் ஒன்று தான். அவங்க சொல்கிறாங்க எதிர்கட்சி சொன்னா தேஞ்சி போச்சு, தேமுதிக ஓஞ்சி போச்சுன்றானுங்க. எங்கே ஓஞ்சி போச்சு? கொஞ்சம் பத்திரிக்கை எழுதி சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவர் இருக்கும்போது தான் பத்திரிகைக்காரங்க அந்த மாதிரி பண்ணிக்கோ. இப்போ இல்லாத போதுனா கொஞ்சம் நல்லா போடுங்க. ஜோசப் விஜய் சொன்னார், எங்கள் அண்ணன் கேப்டன் புரட்சி கலைஞர் அப்படின்னு சொன்னார். பாதி ஓட்டு வாங்கி போய் ஜெயிச்சேன். இன்னைக்கு அவர் பொண்ணுங்க ஒரு ஆசீர்வாதம் பண்ணியா? எவ்வளோ பெரிய பொறுப்பு உனக்கு சிஎம் பொறுப்பு இருந்தது. எங்க அண்ணன் விஜயகாந்திங்க நீ நின்று பாத்தியா? சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி இந்த நடிகர் சங்கத்துக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். நடிகர் சங்க கட்டிடத்துக்கு அவர் பேரு நீங்க வச்சே ஆகணும். போன ஆட்சியில் என்ன சொன்னீங்க? ஸ்டாலின் ஐயா பேரும் கலைஞர் ஐயா பேரை வைக்கணும்னு சொல்றேன். விசால் அவர்களுக்கு சொல்றேன். நான் மறுபடியும் என்ன பண்றேன்? இப்ப இந்த ஆட்சியில் என்ன சொல்றேன்? ஜோசப் அவர்கள் பேரை வைக்கலாம்னு சொல்லி எங்க குடி யோசனை. இதெல்லாம் தப்பு ராஜா, தப்பு. கேப்டன் பேரை வச்சே ஆகணும். இந்த பில்டிங் இன்னும் முடிக்காத காரணமா அதுதான். கேப்டனுக்கு நீங்க துரோகம் நினைச்சா அந்த கேப்டன் அந்த பில்டிங் கட்ட விட மாட்டாரு. நீங்க அவர் பேரை அனௌன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளவு அந்த கட்டடம் முடிஞ்சிருக்கும். ஒண்ணு கேப்டன் அவர்கள் பேரை வை, இல்லைன்னா நான் ஒரு பேர் வைக்கிறேன், அந்த பேரை வச்சுக்கோ. நன்றி கட்ட நடிகர் சங்கன்னு வச்சுக்கோ. ஒண்ணு அந்த பேரை வை, இல்லைன்னா கேப்டன் விஜயகாந்த் தமிழ்பட திரைப்பட சங்கன்னு நீ பேரை வை. இல்லையானா நடிகர் சங்கமே வேஸ்ட்ன்னு நினைச்சுக்கிறோம். நாங்க நடிகர் சங்கன்னு ஒண்ணு கிடையாது. ஏண்டா கடனை அடிச்சுட்டு வைப்பு தொகை குத்துட்டு போனார மனுஷன். உங்க கண்ணுக்கு தெரியலடா அது. டேய் இல்லைன்னா ஜப்திடாது. இவ்வளவு நேரம் கேப்டன் போட்டுதுடாது. நினைச்சு பாடுறா. அப்ப தமிழ் சினிமால வரும்போது 2 ஜாம்பவா வந்தானுங்க, கமலஹாசன் ரஜினிகாந்த். 2 பேர் இருக்கும்போது ஜாம்பவா இருக்கும்போது உள்ள தனக்குன்னு ஒரு இடத்த பூச்சாரு தமிழ் திரையுலகத்துல. அப்படியே பார்த்தா அரசியல். மறுபடியும் அவர் அரசியல் வரும்போது அதே 2 ஜாம்பவா, கலைஞர் ஜெயலலிதா. 2 பேர் இருக்கும்போது எதிர்க்க தலைவனாரா கேப்டனு. அந்த கட்சி கிடையாதுடா. இப்போ ஜோசப் விஜய் 2 ஜோக்கர் அடிகளை மாட்டிக்கின்னு இப்போ ஜெயிச்சுட்டு பேசுற. அப்போ கூட பாதி எங்க அண்ணன் விஜயகாந்த் சொல்லி எங்க ஓட்டை வாங்கிட்டு போய் ஜெயிச்ச ஒன்னே என்னடா கேட்டான், ஒரு பர்மிஷன்ல வர போற நின்று பார்த்துட்டு போட. இந்த ட்ரோல்ஸ் பண்றது, மீம்ஸ் போறது இருக்கும்போது ஒருத்தரை காலி பண்ணிக்கோ. எங்க அண்ணனையும் அண்ணியாரையும் தப்பா பேசாதீங்க. நல்லது பண்ண வந்துக்கிறோம். தேவையில்லாத தேமுதிக தொண்டர்களை தேவையில்லாத நீங்க அது மாதிரி பண்ணாதீங்க. நடிகர் சங்க கட்டடத்துக்கு அவர் பேரு வைக்கலன்னா தமிழ் திரையுலகமே வேஸ்ட். நன்றி கட்ட நடிகர் சங்கன்னு வச்சுங்க.